அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயத்தில் இன்று நாம் 1245வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். சக்தியை பற்றி பார்த்து வருகின்ற இந்த அத்தியாயத்தில் சக்தியை தொழுபவருக்கு என்ன கிடைக்கும் என்றால் பிறரும் அவர்களை தொழுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். உமை ஒரு கரிய கொடி போன்றவள், அன்பர்களுக்கு உதவுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள், முட்கண்களை உடைய நல்ல மாது, வில் போன்ற புருவங்களின் நடுவில் உள்ள ஆக்னேய சக்கரத்தில் விளங்கும் அவளை மாறாத அன்புடன் வழிபடுபவர்களை உலகத்தில் உள்ள பிற அழகிய பெண்களும் வந்து தொழுது நிற்பர் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். வாருங்களம்மா கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1245. பொற்கொடி மாதர் புனைகழல் ஏத்துவர், அற்கொடி மாதுமை ஆர்வத் தலைமகள், நற்கொடி மாதை நயனங்கள் 3 உடை, விற்கொடி மாதை விரும்பி விளங்கே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன்: The golden women are Lakshmi and Saraswati. They hail Uma and her devotees. The triple-eyed Uma is the consort of Shiva. The goal of soul is to gain the grace of Shakti. பொற்கொடி மாதர் புனைகழல் ஏத்துவர். பொற்கொடி போன்ற மாதர், மாதர்னா பெண் இல்ல அழகு, புனை கழல், புனைனா தரித்த, கழல்னா பாதம், ஏத்துவர் போற்றுவர். பொற்கொடி மாதர் புனைகழல் ஏத்துவர். இங்க தரித்தன்ற வார்த்தை இருக்கிறதுனால அணிகலன்கள் அணிந்த பாதங்கள், வீரத்தண்டைன்னு சொல்றாங்க. அந்த அந்த நமக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து கொலுசுன்றதுதான் தெரியும். அதை வந்து வீரத்தண்டைன்னு சொல்றாங்க. அதை அணிந்த பாதங்களை போற்றுவர், அதாவது திருவடியை போற்றுவர். யாரு போற்றுவாங்கன்றத அடுத்த லைன்ல சொல்ற மாதிரி சொல்றாங்க. அற்கொடி மாதுமை ஆர்வ தலைமகள். மாதுமை, மாது உமை பெண் சக்திகள், தலைமகள் அலைமகள் கலைமகள், அவங்க எல்லாருமே போற்றுவாங்க அப்படின்றத சொல்றதா பாக்குறேன். சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் தலைமகளாக அவளை போற்றுவார்கள். நற்கொடி மாதை, மாதைனா மாதன்னா மன்மதன், மாதைனா அன்புக்கு தலைவி. கிருத்திகாமா அழகா சொல்லுவாங்க, இந்த அன்புக்கு தலைவின்ற வார்த்தையை நேரடியா காமாட்சின்னு சொல்லுவாங்க. அதனால காமாட்சி தேவியாவே பார்க்கலாம். நயனங்கள் 3 உடை. நயனங்கள்னா கண்கள், கண்கள் 3 உள்ளன. கண்கள் 3 உள்ள தேவியா நம்ம பார்க்கறது வந்து திரியம்பகா தேவி. திரியம்பகா தேவிக்கு 3 கண்கள் இருக்கும். அந்த 3 கண்கள் எதை குறிக்குதுன்னா கிரியாசக்தி, ஞான சக்தி, இச்சாசக்தி. இச்சாசக்தி, கிரியாசக்தி. அந்த 3வது கண்ணா இருக்கிறது ஞான சக்தி. விற்கொடி மாதை விரும்பி விளங்கே. மாதை அதேதான் பார்த்தோம் இல்லையா, காமாட்சி தேவியை விரும்பி அன்பு கொண்டு விளங்கே தெளிவுருவேறு, தெளிவடைங்க அப்படின்றத சொல்றாங்க இந்த பாட்டுல. இதுதான் நான் அர்த்தமா பாக்குறது. இதுல இருந்து என்னன்னா எல்லா தேவியர்களும் அவளுக்குள்ளே அடக்கம். அது அலைமகள், கலைமகள், மலைமகள் அனைவரும் அவளுக்குள்ளே அடங்கும். அவர்களும் அவர்களையே போற்றுவர், பராசக்தியையே போற்றுவர். அந்த 3 கண்களுடைய திரியம்பகா தேவியாகவும் அனைத்து சக்திகளுக்கும் காரணமாக அவளே இருப்பவளை அன்பு கொண்டு
அன்பு உணர்வா உணர்வு உணர்வு தான் இங்க அந்த அந்த இதை நான் திரும்ப திரும்ப நான் என்னோட இதுல சொல்றது. அந்த அன்பு உணர்வா இல்ல கருணை உணர்வா எப்படி பக்தி சில நேரம் நமக்கு பக்தி வந்து எப்படி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம திடீர்னு போய் நீ அவங்கள வந்து போய் நீ அன்பு பண்ணுனா எப்படி வரும் அந்த இது அந்த இது நான் யோசிப்பேன் அடிக்கடி. உங்களுக்கு அந்த உணர்வா இருக்கிறதே சக்தி தான், அந்த அன்பா இருக்கிறதே சக்தி தான். அதை நீங்க பக்தி எது உங்களோட பக்குவத்துக்கு உங்களோட இதுக்கு இருக்கோ அந்த நல்ல உணர்வை எடுத்து நமக்குள்ள அதை ஏத்துனோம்னாலே, அதை நம்ம போட்டுருனோம்னாலே பெரிய விஷயம். அதை வெளியில பார்க்கும்போது நீங்க சக்தியை போட்டுறதா பார்க்கலாம். உங்களுக்குள்ள பாக்குறப்ப உங்களோட நல்ல உணர்வுகள் கருணையா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், நன்றி உணர்வா இருக்கலாம். இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்க போற்றும் போது ஏத்தும் போதே உங்களுக்குள்ள சக்தி மேலேறிட்டு தான் இருக்கா. அன்பே சிவம்ங்கிறது தான் இங்க. சிவமும் சக்தியும் ரெண்டு இல்லைன்னு எத்தனையோ பாட்டுல சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அன்பே சிவம்ங்கிறது மாதிரி தான் அன்பே சக்தி தான். அதனால அவளை பற்றி கொண்டு அந்த நல்ல உணர்வோட அவளை பற்றி கொள்ளுங்கள். நல்ல உணர்வா அன்பா இருக்கலாம், பக்தியா இருக்கலாம், நன்றி இல்லை எனக்கு அன்பும் வரல பக்தி வரல நன்றி உணர்வா கூட இருக்கலாம். அந்த உணர்வோடு அவளை பற்றி கொண்டா நீங்க சிறப்பாக திகழ்வீர்கள்ன்றதான் தெளிவுறுவீரே, அந்த விளங்குவீரே அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. வாருங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து நான் என்னோட தெளிவுக்காக ஒரு முறை வாசிச்சுப்பேன். பொற்கொடி மாதர் புனை கழல் ஆர்கொடி மாதுமை ஆர்வத் தலைமகள் நற்கொடி மாதை நயனங்கள் மூன்றுடை விற்கொடி மாதை விரும்பி விளங்கே அப்படிங்கிறது தான் இன்றைய. இதை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நற்கொடி மாதை நயனங்கள் மூன்றுடை ஆர்கொடி மாதுமை ஆர்வத் தலைமகள் மூன்றாவது வரி, அதற்கப்புறம் இரண்டாவது வரி, அதற்கப்புறம் நான்காவது வரி விற்கொடி மாதை விரும்பி விளங்கே. அப்படி விளங்கினால், விளங்கே அப்படின்னா விளங்கு, இல்ல விளங்கினால் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம். விற்கொடி மாதை விரும்பி விளங்கே பண்ணினா என்ன நடக்கும்? பொற்கொடி மாதர் புனை கழல் ஏற்றுவார் அப்படின்னு முதல்ல பலனை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பொற்கொடி மாதர் புனை கழல் ஏற்றுவார். எப்போ? இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு தன்மைய வந்து நம்ம பார்க்க கூடாது. இந்த மாதர் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? பெண்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு வகையில ஆமாதான், பெண்கள் தான். ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம்னாக்கா எல்லாருமே இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் பெண்கள் தான். அவன் ஒருவனே பொருடன் இல்லைங்களா? அந்த இறையம்பெருமான் ஒருவனே பொருடன். மிச்சப்படி இந்த உலகத்துல ஜெரிச்சிருக்கிற எல்லாமே அவனை சென்று அடையக்கூடிய பெண்கள் தான். அதனாலதான் நம்ம வந்து இந்த ஜீவாத்மாவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெண்ணாக உருவகிட்டு பரமாத்மா ஒருவனே பொருடன் அப்படிங்கிறதுதான் தத்துவம். ஆனா இந்த இடத்துல ரொம்ப அழகா பிரிச்சு காமிக்கிறாரு. பொற்கொடி மாதர் அப்படின்றார். அப்படின்னா யாரு அப்படின்னா, பொன் போன்ற கொடியை பொன் கொடியை போன்ற மாதர் அப்படின்றார். அப்ப அந்த பொன்னுடைய கொடி எப்படி இருக்கும்? பொன்னால் ஆன கொடி எப்படி இருக்கும்? நம்ம மலர் கொடி தெரியும் இல்லைங்களா? அப்போ அது வளைஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், தரையில படறது இருக்கு, மரத்துல படுறது இருக்கு, அது கொழுகும்பை பற்றி கொண்டு ஏறும். அப்ப நமக்கு தெரியும். இந்த பொற்கொடி அப்படின்னா என்னது? பொன் போன்ற கொடி அப்படின்னு அர்த்தம். அப்போ அது எப்படி இருக்கும்? பொண்ணுனாலே நமக்கு தெரியும் விளையாத தன்மையுடையது. அதை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அத தீயில இட்டு நம்ம செம்பு சேர்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ஆபரணங்களாக நாம் மாற்றுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பொற்கொடி மாதர் புனை கழல் ஏற்றுவர் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரும் எத்தகைய தன்மையாக இருப்பவர்களும்
நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு ஒரு ஒரு- ஒரு சத்சங்கமோ இல்ல ஒரு ஒரு ஞானியுடைய பார்க்க போறோம், இல்ல ஒரு சாமியார் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிலர் அப்படியே மனதார நமஸ்கரிப்பாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு எளிதில யாரையும் நமஸ்காரம் பண்ணிட மாட்டாங்க. ஆஹ் இவன் யாரு, இவனை போய் நான் ஏன் நமஸ்காரம் பண்ணணும்? நான் பார்த்திருக்கேன் நிறைய. நான் சொல்றதுல இதுல நான் கஷ்டப்படல. ஸ்ரீதர் யாரையும் அவ்வளவு எளிதா நமஸ்காரம் பண்ணிட மாட்டேன். அவருக்கு அவங்க அவ்வளவு தகுதியானவங்களா இருந்தா மட்டும்தான் அவர் நமஸ்கரிப்பார். அவருக்கு தோணணும் அது. அதனால ஒரு சில இடங்களுக்கு நான் அவர் இல்லாம போக மாட்டேன். ஆனா அவர் போகும்போது அவரை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ என்னை கூட்டு போ, நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேனே தவிர அவரை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவருடைய தன்மை, அவருடைய ஆன்மா சொல்லணும் நீ நமஸ்கரி அப்படின்னு சொல்லி. அப்போ அதுதான் அந்த இடத்துல விஷயம். எப்பேற்பட்டவர்களும் நம்முடைய அவர்களுடைய கடலை ஏற்றுவர். யாருடைய கடலை ஏற்றுவர்? விற்கொடி மாதை விரும்பி விளங்கி ஏற்றக்கூடிய அடியார்களினுடைய கால்கள். அப்ப இந்த இடத்துல யாரு சாக்த உபாசகர்கள்? அந்த இடத்துல விற்கொடி, வில் போன்ற கொடியை உடைய மாது அப்படின்னு. இந்த பொற்கொடி அப்படிங்கிறது கடினமான ஒரு கொடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வில் கொடி அப்படிங்கிறது அதை விட கடினமான ஒரு கொடி. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த வில்லுங்கிறதுக்கு நாங்க ஒரு பொருள் பார்த்திருக்கோம். அது வில் என்பது காமனுடைய ஆயுதம். அப்போ அந்த காமனுடைய ஆயுதத்தை கொடியாக ஏந்தி கொண்டிருப்பவள் அந்த வில் கொடி அப்படிங்கிறது. அப்போ ஆயுதத்தை ஏந்தி கொண்டிருத்தல்லாம் என்ன? கண்ட்ரோல் இல்லையா? அவள் தான் அதிகாரி, அவளால் அதை தடுக்க முடியும். அப்போ அந்த காமத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த காமாட்சியினுடைய கால்களை பணிந்து ஏற்றுபவர்களின் கால்களில் எத்தகைய கடினமான மனிதர்களும் விழுந்து வணங்குவர். அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுடைய அடியை பின்பற்றி செல்வர். விழுந்து வணங்குறதுனா என்ன? நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றதா? இல்ல. ஏன்னா இத முன்னாடி சொல்லியிருக்காரு நமக்கு. நீ அவங்களுடைய காலடியில நீ அவங்களுடைய இந்து முதலாக எண்டி செய்யோர்களும் கொந்தனையும் குழலாளோடு கோனையும் வந்தனை செய்யும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை போய் நம்ம வணங்குறோம்னா என்ன அர்த்தம்? சும்மா வணங்கிட்டு வர்றது இல்ல, அவர்கள் அடிபற்றி நடப்பது. அப்போ அத்தனை பேரும் அந்த அந்த காமாட்சியை வணங்கக்கூடிய அத்தகையவர்களின் அடிபற்றி வணங்கி செல்வர் அப்படின்னு. அவள் எத்தகையவள் அப்படின்னா அவளுடைய தன்மையை சொல்றாரு. காமாட்சினா நான் ஏதோ காஞ்சிபுரத்துல இருக்கிறவதான் காமாட்சின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அவளுடைய அத்தனை வியாபகங்களையும் சொல்றாரு. அற்கொடி மாது உமை ஆர்வர் தலைமகள். அற்கொடி அப்படின்னா கருமையான கொடி அப்படின்னு இருக்கும். எது கருமையான கொடி? இந்த 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 உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பந்தங்களும் அத்தனை தீய வினைகளையும் அறுக்கக்கூடியவள். அதனாலதான் அற்கொடி அப்படிங்கிறாங்க. அந்த கருமையான கொடி, அந்த கொடியை அல்லுனா கருப்பான். அந்த இரவு அப்படின்னு சொல்றாங்க, கருமையான இடம் அப்படின்றாங்க. அப்ப எது கருமையான கொடி? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இச்சைகளும் கருமையான கொடிதான். அதை உமை ஆர்வ தலைவர்கள், உமையில வந்துட்டாலே அந்த இடத்துல கருணை வந்துடும். அவள் தான் உமை. அப்போ உமை ஆர்வ தலைமகள், அவள் தான் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் தலைமகளாக இருக்கக்கூடியவள். நற்கொடி மாது, நயனங்கள் மூன்றுடை. அப்ப நான் நற்கொடி மாது அப்படிங்கும் போது நம்ம இந்த அத்தனை தேவியரின் வியாபகங்களையும் நம்ம யோசிச்சுக்கணும். நயனங்கள் மூன்றுடை அப்படின்றார். நயனங்கள் மூன்றுடை அப்படின்னா யாரு? நயனம் மூன்றாவது கண் என்பது ஞானத்திற்கு தலை என்ன சொல்றது, சிம்பலா விளங்குவது, அதற்கு அடையாளமாக விளங்குவது. அப்ப நயனங்கள் மூன்றுடை அப்படின்னாக்க யாரு அப்படின்னா ஞான தலைவியாக இருப்பவள். அதையும் ஒரு 4 பாடல் முன்னாடி சொல்லிட்டாரு. அவளுடைய ஞானம் எத்தகையது, அவள் எத்தகைய ஞானத்தை கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நேத்திக்கும் வேற சொன்னார் இல்லைங்களா? தாங்கி உலகில் தரித்த பராபரன் ஓங்கிய காலத்து ஒருவன் உலப்பில் பூங்கிளி தங்கும் புரிகுடலால் என்று அப்படின்னு அந்த கிளிகள் அவளுடைய
அவளிடமிருந்து வேதத்தை கற்பதற்கு நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் நேற்றுக்கு. அப்ப அத்தகைய ஞானம். அதனாலதான் இந்த இடத்துல வந்து நயனங்கள் மூன்றுடை அப்படின்னு. இந்த நயனங்கள் மூன்றுடை அப்படின்னா நம்ம அபிராமந்தாதியை விட்டுட்டு போகவே முடியாது. அவர் சொல்லுவாரு, நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதனும் நாரணனும் அப்படின்னு அபிராமந்தாதியில. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இத்தனை பேரும் உன்னுடைய அடி வந்து போற்றுவார் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த அபிராமந்தாதி பாடல். இத்தகைய தன்மையுடைய காமாட்சி. அப்ப அவளுக்கு இச்சைகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இச்சைங்கும் போது நம்ம எதிரிகளையும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்போ அந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. கருணை இருக்கிறது. ஏன்னா அவ அழிக்கிறா அப்படிங்கிறதுனால நம்ம ஏதோ அவ கொடியவள், அவளுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால அடுத்த வார்த்தை சொல்றாரு, மாது உமை ஆர்வ தலைமகள். அப்போ அத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடியவள் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல யாரு வந்து நம்ம இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா, 4 பாடல் முன்னாடியும் வந்தாங்க இல்லைங்களா? ராஜமாதங்கி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ராஜமாதங்கி தான் இங்கேயும் வந்து நிக்கிறா. ஏன்னா அவளுக்குதான் இந்த வசியம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீவித்யா பீடம் அப்படிங்கிறதுல 3 முக்கியமான தேவதைகள், ரொம்ப முக்கியமானவங்க, தேவியினுடைய பாகமாக விளங்கக்கூடிய அங்க தேவதைன்னு சொல்லுவோம். இதுல லலிதாவினுடைய அங்க தேவதையாக, லலிதாவினுடைய பாகமாக விளங்குறவங்க 3 பேர். ஒருத்தர் வந்து ராஜமாதங்கி என்று சொல்லக்கூடியவள், இன்னொன்று வாராகி, இடது கை வலது கை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. மற்றொருவள் பாலா திரிபுர சுந்தரி. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் லலிதா திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடியவர். அவங்களுடைய நேரடி வியாபகங்கள் வந்து லலிதாவினுடைய நேரடி வியாபகங்கள் தான் இந்த ராஜமாதங்கி, ராஜசாமலை என்று சொல்லக்கூடியவள். அவளை நம்ம வந்து மீனாட்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்தாப்புல வாராகி, அடுத்தாப்புல திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி. இந்த ராஜமாதங்கியோட தன்மை என்ன அப்படின்னா, சர்வ ஜனமனோகரி. அவளுடைய மந்திரமே அப்படிதான் வரும், சர்வ ஜனமனோகரி அப்படின்னு. சர்வ முகரஞ்சனி அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? அவள் அந்த மந்திரம் உச்சரிக்க அனைத்தும் வசியமும் ஏற்படும். வெறும் சாதாரண இதுல சர்வ ராஜவசங்கரி அப்படின்னு சொல்லுவாங்க அவள. அதற்கப்புறம் சொல்லுவாங்க சர்வ ஸ்திரீ புருஷ வசங்கரி. ராஜ வசங்கரி மாத்திரம் இல்ல, உலகத்திலுடைய மிகப்பெரிய விஷயங்களை வசீகரிக்கக்கூடியவள் அல்ல, சாதாரண விஷயங்களையும் வசீகரிக்கக்கூடியவள். அதனாலதான் ஸ்திரீ புருஷ வசங்கரி. அப்போ மனுஷங்களை மாத்திரம் தானே? இல்ல, சர்வ துஷ்ட வசங்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சர்வ துஷ்ட வசங்கரினா யாரு? என்னது? துஷ்ட மிருகங்கள் கூட அப்படியே போகுமா? எதற்காக இதை வசியம் செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம ஒரு காட்டுல இருக்கோம், காட்டுல இருந்து நமஸ்கரிக்கிறோம், காட்டுல இருந்து தவம் பண்றோம். அப்போ அந்த துஷ்ட மிருகங்கள் நம்மை ஒட்டாது, நம்மை அண்டாது செல்லுமா. அதனால சர்வ துஷ்ட வசங்கரி அப்படின்னா அது எல்லாம் தாண்டி போகும் சர்வ லோக வசங்கரி அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் இந்த லோகத்துல மல்லம் இல்ல, ரைலோக்கியமே அப்படின்னு சொல்லுவாரு. 3 உலகங்களிலும் நீ வந்து வசமானாயே நமக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இதுதான் வந்து ராஜமாதங்கியினுடைய மந்திரம். அப்ப இந்த இடத்துல வந்து நின்று நமக்காக இங்கே நமக்கு விளங்கி தருவது ரொம்ப எளிதா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஆசையை அற்றவனிடத்தில் தான் மனிதர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நம்ம கிட்ட அந்த அந்த இச்சை இல்லாம இருந்தாதான் நம்மை வந்து நம்மால் மற்றவர்களை வசீகரிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் என்னமோ இந்த சௌந்தர்ய லகரியில கூட ஸ்லோகங்கள் உண்டு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, வாக்கு வசீகரம், ஸ்ரீலோக வசீகரம், சர்வலோக வசீகரம் அப்படின்னு எல்லாம் சௌந்தர்ய லகரியில ஸ்லோகம் உண்டு. ஆனா கடைசியில பகவத்பாதா வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ வந்து அவளை இத்தனை முறை ஜெபிச்சு நீ வந்து இவ்வளவு வணங்கி அவளுடைய காலடியை பற்றி கொண்டுட்டேன்னா உனக்கு ஸ்திரீ வசியம் எதற்கு தேவைப்படும்? நீ மிகப்பெரிய ஸ்திரீயினுடைய பக்தியாக இருக்கிறாய். அப்ப அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த ஸ்திரீய பார்த்தாலும் உனக்கு யாராதான் தோணும் அப்படின்னா அம்பிகையாதான் தோணும். அப்படி நீ அம்பிகையாய் உனக்கு தோன்றுவதனாலேயே ஸ்திரீகள் உன்னை வந்து அடைவார்கள். இதுல வந்து நீங்க இன்னும் ஷார்ட்கட்ல வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஷார்ட்கட்ல வந்து நிறைய விஷயம் உண்டு. என்ன சொல்லுவாங்க, நீங்க இத வந்து வெளிப்படையாவே சொல்லுவாங்க, வசியம் பண்ணலாம், ஸ்திரீகளை வசியம் செய்யலாம் அப்படிவாங்க. அதுல இந்த லலிதோபயானத்துல விஷயங்கள்லாம் கூட இருக்கு.
என்ன பண்ணா, என்ன கலர் பண்ணா யார் வருவாங்க, ஊர்வசி மேனகைகள்லாம் கூட வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா தன்னுடைய உடை நெகிழ வருவார்கள் அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது உடை பற்றிய கவனம் போகும் அப்படின்னா, நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி நடந்து போகும்போது ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா she will be fully consciously walking. அந்த காலத்து பொண்ணுங்களை சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இல்ல. அப்போ அந்த மாதிரி she'll be walking fully conscious. எப்படின்னா அந்த உடைய அப்படி நேர்த்தியா கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. அந்த கான்சியஸ் இல்லாம ஒரு பெண் நடப்பாள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வெளிப்பார்வை அவளை பாதிக்காத வண்ணம் உள்ளே ஆழ்ந்த தியானத்தில் பக்தியில் அவள் திளைத்திருப்பாள். அப்பதான் அப்ப அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த எந்த இடத்துல ஒரு ஒரு இந்த இடத்துல கண்டிப்பா ஆபத்து இருக்காது, பள்ளம் இருக்காதுங்கிற இடத்துலதான் நம்ம கண்ணை மூடி நடப்போம். அப்ப அந்த மாதிரி எதிரில் இருப்பவன் நம்மை தப்பாக பார்க்க மாட்டாங்க, தப்பான விஷயத்துல ஈடுபடுத்த மாட்டாங்க, நமக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான்ங்கிற இடத்துலதான் நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருப்போம். அப்ப அந்த மாதிரியான ஒரு வசியம் தான் அது அப்படின்னு பகவத்பாதால அந்த 3 ஸ்லோகத்துக்கும் அவ்வளோ அற்புதமா ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. அப்ப அத்தகைய வசியங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதா நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இதற்கு முன்னாடி அபிராமநதியோடு அவ்வளோ ஒப்பிட்டு பார்த்தேன். இப்ப பார்க்க நான் இப்போ சௌந்தரலகரியோட என்னால அவ்வளோ ஒத்து போய் பார்க்க முடியுது. இது என்ன சொல்றது அப்படின்னா, உண்மை என்றைக்குமே நிலையானது. எல்லா ஞான பகவான்கள் முன்னிலையிலும் அது தன்னுடைய வெளிச்சத்தை முழுமையாக காட்டி இருக்கிறது அப்படிங்கறதா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துருக்கேன். நன்றி. கௌரி அம்மா, நீங்க மாடரேட் பண்ணிக்கிறீங்களா? நன்றிங்க அம்மா. அதனாலேயே விந்தியாம்மா இருக்காங்க. விந்தியாம்மா, நீங்க வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. பண்ணிக்கணும்மா, நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. 1245வது திருமந்திரம். பொற்கொடியாளை போற்றுக. திருமந்திரம். பொற்கொடி மாதர் புனைக்கழல் ஏத்துவர் அற்கொடி மாதுமை ஆர்வ தலைமகள் நற்கொடி மாதை நயனங்கள் 3 உடை விற்கொடி மாதை விரும்பி விளங்கே. பொற்கொடி மாதர் பொன்கோடி போன்ற அழகிய பெண்கள். புனைக்கழல் ஏத்துவர் அருள் விளங்கும் அன்னையின் திருவடி பணிந்து வணங்கி போற்றுவர். அற்கொடி மாதுமை ஆர்வ தலைமகள். எனவே அழகிய கருமை நிறம் கொண்டவள். அற்கொடி அதை பிரிக்கணும். அல் கூட்டல் கொடி. அல் அப்படின்னா கருமை. உமை அம்மை அன்பர்க்கு அருள் செய்வதில் ஆர்வம் மிக்கவள். அதைத்தான் இங்க ஆர்வ தலைமகள் என்ற சொல் குறிக்கிறது. நற்கொடி மாதை நயனங்கள் 3 உடை. முக்கண்ணுடைய முதல்வி, நல்ல இளங்கொடி போன்ற பெண் அரசி, வில் போலும் வளைநெற்றி உடைய நாயகியை விரும்பி வணங்கி வாழ்வடைவீர்களாக. இதத்தான் அருமையா திருமந்திரத்துல விற்கொடி மாதை விரும்பி விளங்கே அப்படின்னு கொடுத்திருக்காரு. நயனங்கள் அப்படின்னா கண்கள், விற்கொடினா வில் போன்ற நெற்றி, புருவ நடு ஆக்ஞை அப்படின்னு அர்த்தம். கழக வெளியீட்டுல நுட்பமான பொருள் இயற்றியுள்ளார் உரையாசிரியர். கரிய கொடி போலும் நிறம் வாய்ந்த உமை அம்மையை ஆருயிர்கள் மாட்டு நீங்கா ஆர்வம் பூண்ட முதல்வியை நல்ல கொடி போலும் இடையினையுடைய எழிலியை, எழில் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், 3 திரு கண்களை உடைய மூப்பியை, தொடரொளி விளங்கும் துணைவியை சூழவரும் பொன்போல் விளங்கும் பணிப்பெண்கள் திருவடி தொட்டு வழிபடுவர். நெஞ்சமே
நீயும் உணர்ந்து அன்பு பூண்டு அங்கனம் வழிபடுவாயாக என்று சிறப்பாக உரை படைத்துள்ளார். மாதர் அப்படிங்கிறது பரிவார சக்திகள். விற்கொடி அதனுடைய பொருள் ஒளி பொருந்திய சக்தி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சத்யநாராயணையா வாங்கய்யா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பாடல் 1245. ஒரு உரையாசிரியர் ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா, சக்தியை தொழுபவரை பிறர் தொழுவர், சக்தியை தொழுபவரை பிறர் தொழுவர். என்ன சொல்றாங்க? அதான் விளக்கம் நிறைய பார்த்தத ஒரு சாராம்சமா நான் சொல்றதா எடுத்துக்கலாம். உமை ஒரு கரிய கொடி போன்றவள், அன்பர்களுக்கு உதவுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள், முக்கண்களை உடைய நல்ல மாது, வில் போன்ற புருவங்களின் நடுவில் உள்ள ஆக்ஞை சக்கரத்தில் விளங்கும் அவளை மாறாத அன்புடன் வழிபடுபவர்களை உலகத்தில் உள்ள பிற அழகிய பெண்கள் வந்து தொழுது நிற்பர் அப்படின்னு ஒரு உரையாசிரியரும் எளிமையா. இன்னொருத்தர், மாணவனே, நீ துவண்ட தோற்றத்தால் கொடி போலுதல் கொண்டு நிறம் பற்றி பசுங்கொடி என்றும் பயன் பற்றி நற்கொடி என்றும் அழகு பற்றி ஒளிக்கொடி என்றும் புகழப்படுபவளும் மெய்யுணர்ந்தோரது அன்பிற்கு தலைவியும் 3 கண்களை உடையவளும் ஆகிய பராசக்திக்கு அன்பு செய்து மேம்படு. அழகிய கொடி போல்பவராகிய கலைமகளும் திருமகளும் உன் பாதங்களை போற்றுவார். குறிப்பு பார்த்தீங்கன்னா, அல் இரவு கருமை, விற்கொடி என்றது வில் போலும் வளைந்த புருவம். இங்கதான் அர்த்தநாரி ஐயா நமக்கு தேவைப்படுவார் எப்போதுமே. முதலடியை ஈற்றில் கூட்டி உரைக்க. பொற்கொடி மாதர் என்பது பின்னர் கூறப்பட்ட மாதோடு உடன் எண்ணப்படுவாரை குறித்தது. இவ்வாறன்றி இயைபில்லாத மக்கட்பெண்டீரை எண்ணுதல் கூடாமையாயினும் அங்கனம் கொண்டுரப்பின் வாம நெறியாமாகலானும் அது பொருந்தாமை அறிக. பராசக்தியை வழிபடினும் கல்வியின் பொருட்டும் செல்வத்தின் பொருட்டும் கலைமகளையும் திருமகளையும் வழிபடுதல் இன்றியமையாது போலும் என ஐயற்ற மாணாக்கனை போன்படை பொறுமக்கட்கு பராசக்தியே அனைத்தையும் தருவாள் என தெளித்தவாறு அப்படிங்கிறாரு. மொத்தத்துல ஐயுற்ற மாணாக்கனை. நன்றிங்கய்யா. இதனால் சிவசக்தி வழிபாடு ஒன்றே அனைத்து பயன்களையும் தருதல் கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல இத ஒருத்தர் காடஸ் ஆஃப் வெல்த் வில் போ அப்படின்னு சொல்றாரு. ஷீ இஸ் உமா ஆஃப் டார்க் ஸ்லெண்டர் ஃபார்ம். ஷீ இஸ் சுப்ரீம் மிஸ்ட்ரஸ் ஆஃப் சிவாஸ் ஆர்டர். ஷீ இஸ் குட்லி வைன் that has eyes 3. She is lady of arched brow. Do adore her and be illuminated. The very golden goddess bracketல of wealth போட்டிருக்காங்க. shall at your feet be அப்படின்னு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னைக்கு ஆங்கிலத்துல கிடைச்சதுனால ரொம்ப நாள் கழிச்சு அதையும் சொல்லிடலான்னு பார்த்தோம். யாராவது ஆங்கிலம் விரும்பிகள் இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கிட்டோம், திருமந்திரம் படிக்கிட்டோன்னு. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அர்த்தநாரியா வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். இங்க இந்த புனை கழல் பொற்கொடி மாதர் அப்படிங்கிறது அலைமகள் கலைமகள் அது சரி. ஆனா இந்த புனை கழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வைராக்கியம் உடையவர்கள், இந்த வீரம் அப்படிங்கிற ஒரு உணர்வே எங்கிருந்து வரும் அப்படின்னா மன உறுதி. அங்கே இருந்துதான் அந்த வீரமே வரும். இந்த வீரம் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னா வைராக்கியம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம். இந்த வைராக்கியம் உடையவர்கள் எதையும் வெல்வார்கள். அப்படி பார்க்கும்போது நமக்கு வட இந்தியாவில் பார்த்தோம்னா சண்டிகர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு.
அந்த ஊரோட புராணப்படி பார்த்தோம்னா அது எப்படி வந்தது அப்படின்னா, சண்டன் முண்டன் அப்படிங்கிறவங்கள அரக்கர்களை வென்றவள் சாமுண்டி அப்படிங்கிறது. அப்புறம் மகிஷாசுரன். அது மாதிரி அதாவது நல்லவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய, தீயவர்களை வெல்லக்கூடிய வீரத்தை உடையவள் அப்படிங்கிறதுனால அந்த வீரத்தினுடைய அடையாளமா என்ன பண்ணுவாங்கன்னா, பாதத்துல ஒரு அணிகலன் அணிந்திருப்பார்கள். அதாவது என்னன்னா, கொலுசு, சிலம்பு, தண்டை, இது மாதிரி எல்லாம் பாதத்துல அணியக்கூடிய அணிகலன் இருக்கு. அது மாதிரி வீரம் உடையவர்கள் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாதத்துல ஒரு அணிகலன் அணிந்திருப்பார்கள். அதுக்கு பேரு தான் கழல் அப்படிங்கிறது பேரு. அப்படி கழல் அணிந்திருக்கக்கூடிய உமை அம்மையை அலைமகளும் திருமகளும் போற்றுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அற்கொடி அப்படின்னு சொன்னா, அல் அப்படின்னா இரவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான் அல்லிலும் பகலிலும். அந்த அல் அப்படிங்கிறது இருட்டு, எல் அப்படின்னா சூரியன். அதான் கந்தசஷ்டி கவசத்துல எல்லிலும் இருட்டிலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருமை அப்படிங்கிற நிறத்தை கருணைக்கு அடையாளமா, கருணையை குறிக்கக்கூடிய ஒரு நிறம் அது. ஏன்னா முதல் திருப்பாவையில கார்மேனி செங்கன், அந்த உடல் கரிய நிறம் உடையதாக இருக்கிறது, கார்மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அபிராமி அந்தாதியோட காப்பு செய்யுள், அதுல கூட கார்மேனி கணபதியேன்னு வரும். அதாவது தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாக தூய்மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே கார் பண்ண மேனி கணபதியை நிற்க கட்டுரை. அங்கேயும் கார் அப்படிங்கிற அந்த கருமை அப்படிங்கிறது கருணையை குறிக்கக்கூடிய ஒரு நிறம் அப்படிங்கிறனால அந்த கார் அப்படிங்கறத பக்தி இலக்கியத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. கடைசியா இந்த பாடல் தன்னோட மனசுக்கு சொல்றது. இது தன் உணர்ச்சி பாடல் அப்படின்னு இலக்கியத்துல சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் பணம் வேணும்னா திருமகளையும், பணத்தை தரக்கூடிய அறிவு வேணும்னா கலைமகளையும் வணங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இருவருமே ஒருவரை வணங்குகிறார்கள். யாருன்னா உமை அம்மையை. மனமே நீ நேரடியாக அவர்களை வணங்குவாயாக அப்படின்னு சொல்றது. இதுல என்னன்னா, இந்த உமையம்மை கொடியாகவும் இருக்கிறார்கள், கொடி பற்றக்கூடிய கொம்பாகவும் இருக்கிறார்கள். அதுதான் அபிராமி அந்தாதியோட 22வது பாட்டு. கொடியே அப்படின்னு தொடங்கும், அப்புறம் இளவஞ்சி கொம்பே அப்படின்னு வரும். ஆக கொடியாக இருக்கக்கூடியவங்களும் அவங்க தான், கொம்பாக கொடி போய் கொம்பை சுத்திக்கும் பாருங்க, அப்படி கொம்பாக இருக்கக்கூடியவங்களும் அவங்க தான் அப்படிங்கிறத தான் நிறைய பாடல்ல சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய பாடல்ல சொல்லியிருந்தாலும் ரொம்ப விளக்கமா நெஞ்சே நீ இதை விளங்கி கொள்வாய் அப்படின்னு தன்னோட நெஞ்சுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியான பாடல். அதனாலதான் கடைசியில விளங்கே அப்படின்னு இருக்கு, அதை நீ புரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு இருக்கு. இதுல என்னன்னா, அந்த அபிராமி அந்தாதியோட முதல் பாடல்லயே சொல்லியிருப்பாங்க, மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மலர்கமலை அப்படிங்கிறது சரஸ்வதியை குறிக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க, உற்ற கலைமடந்தை ஓதுகின்றாள் அப்படின்னு அவங்க பாட்டுல சொல்லியிருப்பாங்க. சரஸ்வதியும் எப்போதும் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்களாம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது எதை படிக்கிறாங்க அப்படின்னா,
உமையம்மையை பத்தி அவங்க எப்போதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். உற்ற கலைமடந்தை ஓதுகின்றாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒப்பிட்டு சிந்திச்சு இதனுடைய உண்மை பொருளை அறிந்து நாம் எல்லோரும் சிவகதி பெறுவோமாக. நன்றி. நன்றிங்க ஐயா. வேற யாராவது அவங்களோட கருத்தை சொல்றீங்களா? கேட்கும் தளத்தில் இருக்கிறவங்க யாராவது அவங்களோட கருத்துகள், கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? இல்லைன்னா நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நான் தலைமைத்துடன் நிறைவடைகிறேன். நன்றி அனைவருக்கும்.